வணக்கம் மக்களே, நீங்க என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா வாழை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்ம இயக்குனர் மாரி செல்வராஜ் சாருடைய பரியேறும் பெருமாள், அப்புறம் கர்ணன், மாமன்னன், அடுத்து பாத்தீங்கன்னா வாழை. வாழை அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே கிராமப்புறங்கள்ல ஒரு கஷ்டப்படுற கூலி வேலைக்கு செயல்படுற அந்த வாழை தாரை வந்து லோடு ஏற்றி லாரியில லோடு கொண்டு போய் அந்த ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செஞ்சுதான் அந்த கிராமப்புறங்களில் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள்ல ஒரு 2 பசங்க, பொன்வேல், அப்புறம் அந்த பையன் பேர் வந்து சேகர்னு நினைக்கிறேன், ராகுல், உண்மையான பேர் வந்து ராகுல்னு நினைக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மிடில் கிளாஸ் லைஃப், அப்பா இல்லாத ஒரு பையன். அங்காடி தெரு படம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்பா இல்லாம போய் இங்க சேல்ஸ்மேனா வந்து ஒர்க் பண்ணுவோம், அப்படி இல்லை துணி கடையில, அந்த ஒரு லைன் தான் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிராமப்புறங்கள்ல நகர்ப்புறங்கள்ல அந்த சாப்பாட்டு பூசி, ஒரு வேலைக்கு போகும்போது வயக்காட்டுக்கு வேலைக்கு போகும்போது அந்த தோப்பு பூசியில தான் வந்து சாப்பாடு போட்டு அந்த நகர்ப்புற வாழ்வியல், அப்புறம் அந்த ரூபா நோட்டு, பழைய 100 ரூபா நோட்டு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா படத்துல காமிச்சிருந்தாங்க. அதாவது நம்ம பழைய 90 கிட்ஸ் வாழ்க்கை வந்து கிராமப்புறங்கள்ல எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கு வந்து தெரியாது. அதை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த பழைய ஞாபகம், பசங்களோட விளையாண்டது, அந்த மரங்குத்தி விளையாண்டது, அந்த பழைய ஞாபகம், முதல்ல கிணத்துக்குள்ள இறங்குனது, அந்த எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா இயற்கையோட ஒன்றி படம் வந்து டிராவல் பண்ணுது. அதாவது படத்தோடைய ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா காக்கா வந்து அந்த வாழை மரத்துல இருந்து ஜம்ப் ஆகும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கிராமப்புறங்கள்ல பார்த்திருக்கேன். அதெல்லாம் மெமரிஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிட்டில இருக்கிறோம், ஒரு வேலை தேடி இன்னைக்கு சிட்டிக்கு வந்தாச்சு, ஒரு ரூம்ல தான் அடைஞ்சு கிடக்க வேண்டியதா இருக்குது, ஒரு 10க்கு 10 ரூம்ல தான் வந்து அடைஞ்சு கிடக்க வேண்டியதா இருக்குது. கிராமப்புறங்கள்ல இருந்த சுதந்திரம் என்ன, நம்மளுடைய மெமரிஸ் என்ன, அன்னைக்கு கிரிக்கெட் விளையாண்டது, அதாவது நட்புக்காக படம் பார்த்திருப்பீங்க. அந்த ஆலமரத்தை கேட்டு பாடுறா, அந்த கிணத்தை கேட்டு பாடுறா, அந்த தண்ணி கேட்டு பாடுறா, அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நட்பு, அந்த பாசம், அன்பு, நம்ம பேசின பேச்சுக்கள், பழகினது, அந்த பட்டாம்பூச்சி பிடிச்சது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அழகிய நினைவுகள், அது எல்லாமே வந்து எனக்கு மெமரிஸா வந்து வந்தது படத்துல. படத்தோடைய கதை என்னன்னாக்கா கிராமப்புறங்கள்ல வாழைத்தார் ஏத்தி லோடு ஏத்தி கஷ்டப்படுற, கூலி வேலைக்கு கஷ்டப்படுற ஒரு குடும்பம் தான் அந்த நகர்ப்புறங்களை வந்து சுத்தி இருக்குது, அந்த கிராமப்புறங்களை வந்து சுத்தி இருக்குது. அதுல 2 பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனாக்கா வண்டிக்கு வந்து லோடு ஏற்ற போவாங்க. டெய்லி இப்படி லோடு ஏற்ற போறோமே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுற ஒரு குடும்பம் தான். அந்த பையனும் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காப்புல. இப்படி கஷ்டப்படும் போது அவங்க லைஃப்ல இருந்து என்ன நடந்தது, என்ன ஒரு அழகை காதல் இருந்தது அப்படிங்கிறது தான் படத்துடைய ஸ்டோரி. நம்மளுடைய 90 கிட்ஸ் பழைய படம்லாம் பாத்தீங்கன்னா அந்த வயக்காட்டுல இருக்கிற அந்த விஷுவல் அமைப்புக்கும் அந்த காட்சி அமைப்புகளுக்கும் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான மியூசிக்லாம் வந்து இருக்காது. இளையராஜா சாருடைய ஒரு சாதாரண ஒரு மெட்டு தான் வந்துருக்கும். அந்த மெட்டு இந்த படத்துக்கு வந்து அவசியமா தேவைப்பட்டது. அந்த மெட்டு எங்கேயாவது வந்துடாதா, நம்ம இசையோட கலந்து அந்த படத்தை வந்து ரசிச்சிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் இருந்தது. ஆனா சந்தோஷ் நாராயணன் அந்த சாருடைய மியூசிக் வந்து நல்லா இருந்தது. ஆனா இருந்தாலுமே நம்ம இளையராஜா எங்கேயோ மிஸ் பண்றோமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா காலங்காலமா வந்து இளையராஜா மெட்டுகள், அந்த வயக்காடு, அந்த புழுதி, அந்த கபடி விளையாடுறது, எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அந்த இளையராஜா மெட்டு கேட்டு 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 எங்கேயாவது அது ஜாயிண்ட் ஆயிரதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. இருந்தாலும் பாடல்கள் வந்து அற்புதமா நல்லா இருந்தது படத்துல. பசங்க இன்னசென்டா செய்யற அந்த சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம கிளாஸ் ரூம்ல ஒன் சைடா ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்போம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆண்கள் மேல்நிலை பள்ளி, அதனால பாத்தீங்கன்னா வெறும் பசங்க மட்டும்தான், பொண்ணுங்க வந்து கிடையாது. அதனால பையன் வந்து டீச்சர் வந்து ஒரு டீச்சர் வந்து அழகா இருக்காங்க. அந்த டீச்சரை வந்து நம்ம இதே முரளி மாதிரி வந்து லவ் பண்றப்பல, அதாவது ஒன் சைடா வந்து ஒரு யாரையோ ஒருத்தர் லவ் பண்ணிருப்போம் சின்ன வயசுல, நமக்கே தெரியாம அது மனசுக்குள்ளே வச்சிருப்போம், யார்கிட்டயும் வந்து சொல்ல மாட்டோம். அப்படி ஒரு சின்ன கிரஷ்னு சொல்லுங்களேன், டீச்சர் மேல ஒரு கிரஷ் இருக்கும் இல்லையா. ஒரு டீச்சர் அழகா இருந்தாங்கன்னா ட்ரைனிங் வந்து டீச்சர் யாரோ ஒருத்தர் அந்த பருவத்துல நமக்கு வந்து பிடிச்ச ஒரு பர்சன் வந்து இருந்திருப்பாங்க, நம்ம மனசுக்கு நெருக்கமா வந்து ஒரு பர்சன் வந்து இருந்திருப்பாங்க. அந்த வயசுல வந்து நம்ம ஒரு அழகை தோற்றத்தை பார்த்து நம்ம ஒரு அஃபெக்ஷன் வரும் இல்லையா, அதுதான் அந்த படத்துல வந்து கொண்டு போயிருக்காங்க. உதாரணத்துக்கு பிரேம படம் வச்சுக்கோங்களேன், அதுல வந்து அது வந்து காதல், இது வந்து ஒரு கிரஷ்னு சொல்லலாம். அதாவது வந்து ஒரு அபரித்தனமா ஒரு சின்ன வயசுல ஒரு புரியாத வயசுல அறியாத பருவத்துல ஒரு ஒன் சைடு லவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டீச்சர் மேல ஒரு லவ். அதெல்லாம் பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஸ்கூலுக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்து வரும். ஏன்னா அந்த அழகிய காட்சி அமைப்புகள், அந்த காதல், நமக்குள்ள இருந்த ஒரு ஏக்கம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிடையாது. இன்னைக்கு நம்ம தொழில் பிரஷர், ஒர்க் பிரஷர், 1008 பிரச்சனை வந்து நம்ம மனசுல வந்து சுமந்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு படம் பார்க்கும்போது தான் நம்ம இவ்வளவு சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்திருக்கோமா அப்படிங்கறது எனக்கு பிரதிபலிப்பா தெரிஞ்சது. ஏன்னா அந்த காட்சி அம்புகள் வந்து அப்படி இருந்தது. நம்ம வாழ்க்கை வந்து அப்படி கிடையாது. இருந்தாலுமே கற்பனையில ஒரு லைஃப் வந்து நம்ம வாழ்ந்திருப்போம். கற்பனையில ஒரு அழகை காதல் வந்து கண்டிருப்போம். அந்த ஒரு கற்பனையில நம்ம ஒரு கனவு கண்டிருப்போம். அந்த கனவு வந்து நிஜத்துல ஒரு திரையில பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. எப்படி 96 படம் வந்து நம்ம எப்படி பார்த்திருப்போம், அந்த மாதிரிதான் ஒரு ஸ்கூல் அனுபவம், பழைய ஞாபகங்கள், இதெல்லாம் வந்து படத்துல வந்து ஞாபகப்படுத்தும்.
படத்தோடைய இன்டர்லோப்பவே படம் பார்த்துட்டு எல்லாரும் அழுதுட்டு வராங்களே, படம் ஜாலியா நல்லா தானே ரன் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, இப்ப எல்லா படத்துலயும் வர மாதிரி தான் சேது, மைனா இந்த மாதிரி படத்துலாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த பஸ் கம்முறது கூட எனக்கு மைனா படத்தை ஞாபகப்படுத்துச்சு. அந்த லாரி படத்துல வந்து கமரும் போது, ஏன்னா அந்த மைனா படத்துல அவங்க உண்மையாலுமே இறந்துருவாங்க அந்த இதுல விழுந்து அப்படின்னு ஒரு விறுவிறுப்பா வந்து கொண்டு போனாங்க. அந்த பிரபு சாலமன் பாத்தீங்கன்னாக்கா அந்த படத்துல மைனா படத்துல பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சேது படத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு அழகை காதல் வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு ஃபீல், எமோஷன், இது எல்லாமே வந்து அவனுக்குள்ள இருக்கிற எமோஷன் எல்லாமே வந்து காட்டியிருப்பாங்க. கடைசியில வந்து சோகமா முடிச்சிருப்பாங்க. ஆடியன்ஸ் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதே ஒரு ஃபீல் தான் வந்து இந்த படத்துலயும் அதே கான்செப்ட் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓ, இதனாலதான் எல்லாரும் அழுதுட்டு வந்தாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்து இருந்தது. படம் முடியும் போது நமக்கும் ஒரு கண்ணீர் வந்துடும். ஏன்னா அந்த பசிங்கிற கொடுமை வந்து எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கொடுமை அப்படிங்கிறது அந்த வழியை அந்த இடத்துல இருந்து உணர்ந்து பார்த்து அந்த கதாபாத்திரத்தை வடிவமைச்சா மட்டும்தான் அது அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தது. அந்த பையன் வந்து அவ்வளவு அற்புதமா பண்ணியிருந்தாப்புல. அந்த பையனுடைய நடிப்பு பாக்குற நடிப்புக்கே வந்து ஒரு அவார்டு கொடுக்கலாம். ஒரு நேஷனல் அவார்டு, ஆஸ்கார் அவார்டு, என்ன அவார்டு வேணா கொடுக்கலாம். ஏன்னா இந்த வயசுல இப்படி ஒரு நடிப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பையன் அவ்வளவு மெனக்கிட்டு அந்த நடிப்பு வந்து கொடுத்துருக்காப்புல. பரியேறும் பெருமாள்ல ஒரு சீன்ல வந்து நான் விழுந்து விழுந்து சிரிச்சேன். அதாவது அந்த பொண்ணு வந்து கேட்கும், உங்களுக்கு பெரிய சீயா சின்ன சீயா அப்படின்னு கேட்கும்போது சுந்தர் சி அப்படிம்பாப்ல. அதே மாதிரிதான் இந்த படத்துல ஒரு காமெடி ஒன்று வச்சிருக்காப்ல. அதாவது கமல் படம்லாம் எங்கெங்க ஓடுது, நம்ம ஊர்ல ரஜினி படம் தானே ஓடுது அப்படின்னு ஒரு அதாவது ஒரு காமெடி. அது படத்தோட ஒன்று வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா சிரிப்பீங்க. ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த நேச்சுரலா நம்ம ஸ்கூல் டேஸ்ல என்ன மாதிரி நம்ம பசங்க வந்து பேசிட்டு போவோமோ அந்த மாதிரி வந்து பேசிட்டு போனாங்க. கதாபாத்திரங்கள் வள கொலகொலன்னு அப்படின்னு வைக்கல. டீசெண்டா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற நட்பு, டீச்சர் மேல இருக்கிற ஒரு ஒன் சைடு காதல் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லா அம்மாவும் வந்து அடிக்கிற சீன் தான். அந்த படத்துலயும் ஒரு சீன் வந்து பையனை வந்து அடிப்பாங்க. அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட எமோஷனல் வந்து டச் பண்ணிடும். யாரா இருந்தாலுமே வந்து அந்த எமோஷனல் வந்து டச் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருந்தாங்க படம். முதல்ல இருந்து படம் வந்து பார்க்கலாமா வேண்டாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்லோ பேஸா தான் வந்து ரன் ஆயிட்டு போவோம். அடுத்து என்ன ஒரு இம்பாக்ட் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். ரொம்ப ஸ்லோவா தான் வந்து ரன் ஆயிட்டு போகுது. இருந்தாலுமே பழைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறுத்தி நிதானமா வந்து எடுத்திருப்பாங்க. அதே ஒரு கான்செப்ட் தான் இந்த படத்துல இருந்து பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே பாத்தீங்கன்னா தியேட்டர்ல நீங்க ரசிக்கக்கூடிய வகையில தான் வந்து இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து உங்களுக்கு போர் அடிக்காது. கலையரசன் அவர்களுடைய காதல், பையனுடைய அந்த எமோஷன், பையன் அவங்க அம்மாவுடைய அந்த எமோஷன், எங்கேயுமே வந்து நெகட்டிவே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு படம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தை வந்து டீசெண்டா வந்து இதுதான் என்னுடைய கதை, இதுதான் வந்து நான் என் வாழ்க்கையில வந்து பட்ட அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு யதார்த்தமான ஒரு ஃபிலிம் வந்து கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பா தியேட்டருக்கு போய் பாருங்க. ஒரு ஒன் டைம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி பார்த்தா உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்து கிடைக்கும். அப்புறம் வழக்கம் போல சொல்றதுதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.